la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எல்லாம் ஒன்னா சந்தோஷமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல மகிழ்ச்சி டிலைட்ல இருக்கும். என்ன பிரச்சனை எங்களுக்கு 18% ஓட்டு வாங்க. என்ன அண்ணாமலை சென்டரா இருந்துகிட்டு எல்லாரும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? 100 மாடி கட்டடத்துல நாங்க 5வது மாடியில இருந்தோம். இன்னைக்கு 15வது மாடிக்கு லிப்ட்ல போயிருக்கோம். அதிமுக 30வது மாடியில இருந்து 20வது மாடிக்கு வந்திருக்காங்க. திமுக கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து 6 மாடி கீழே இறங்கி 6% குறைஞ்சு கீழே இறங்கியிருக்காங்க. எங்க லிப்ட் தான் சார் மேல போயிருக்கு. ஒத்த கருத்தா இல்லையா? ஒத்த கருத்து இருக்க வேண்டிய அவசியம். டிசைடிங் அண்ணாமலை தான் எடுக்கிறாரு தமிழ்நாடு பிஜேபி. எப்படி முடியும்? என்னதான் ஹை கமாண்டிங் அங்க இருந்தாலும் இங்க இவர் சொல்றதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இருக்கிறதா? அப்படி இருந்தா என்ன தப்பு? மாநில தலைவர் எதுக்கு இருக்கிறாரு? மாநில தலைவரோட வார்த்தை தான் ஸ்டேட்டுக்குள்ள, அதான் ஃபைனல். என்ன தப்பு உங்களுக்கு? மோடிக்கு கொடுத்த பிரம்மாண்டம்ன்றது இந்த தேர்தல்ல ரொம்ப பெருசு. 400 நீங்க 300 கூட உங்களால டச் பண்ண முடியல. ஏன் 272 கூட உங்களால டச் பண்ண முடியல சார்? அப்ப மக்கள் முழுமையா மோடியை ஏற்றுக்கொண்டெல்லாம் இந்த 3.0ல உட்கார வைக்கல. நீங்க வந்து பிஜேபி காரர் ஒருத்தர் கோட்டையில போய் சிஎம் சேர்ல உட்கார்ந்தா கூட கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி ஜெயிக்கல, நீங்க ஒண்ணும் இல்ல அப்படிதான் சொல்ல போறீங்க. என்ன இல்ல, நீங்க வங்க கடல்ல இருந்து ஒரு நாளைக்கு சுனாமி கிளம்பி வந்து மாதேஷ் வீட்டு வாசல்ல வந்து பிஜேபி ஏத்துக்கடான்னு அடிக்க போது நீங்க அப்பதான் நம்புவீங்க. இவங்க வந்து சரியான ஆள் இல்லன்னா 40 ஓட்டு போட்டு இதெல்லாம் ஜனநாயகத்தில் நடக்கிற சில 40 ஒருத்தர் கூட உங்களுக்கு கொடுக்கல. சில சமயங்கள் அது நடக்கும் சார். சில விபத்துகள் நடக்கும். 40 சீட்டு. நான் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள்ஸ் மைண்டட். இந்த பக்கம் ஏதாவது அதுக்காக சரியான அர்த்தம் இல்ல. நான் மதிக்கிறதுனாலே அது சரி. முழுசா ஒரு பக்கமே மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம். ஆனால் அதுக்கு சரின்னு நான் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோடியின் ஆட்சியை வழிநடத்த போவதே நாங்க தான் அப்படின்றாங்க. பார்லிமெண்ட்ல பார்க்கலாம் என்ன கடிவாளத்தோட வர்றாங்கன்னு பாப்போம். ஒரு பொருட்டாவே நீங்க நினைக்கல. அவங்க பாருங்க, நீங்க அவங்கள ரொம்ப வந்தவனே கையெழுத்து போட்டு கேண்டீன் போயிருவாங்க சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் அபத்தம் சார். இப்படி கேண்டீன் பிஜேபில 4 எம்எல்ஏக்கள் கேண்டீன் தான் போயிட்டு இருக்காங்களா சட்டசபைக்கு போனா? ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சண்டையா சார்? ஏதாவது பஞ்சாயத்து போயிட்டு இருக்கா? நீங்க இருட்டு அறையில கருப்பு புனையை தேடாதீங்க. இல்ல சார், நட்டா சொன்னாரு இனிமேல் ஆர்எஸ்எஸ் உடைய அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை ஆமா அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா ஏதோ சண்டை நடந்திருக்கு. அவர் சொல்ல மிஸ்கோட் பண்ணாங்க. ராமர் கோவிலை சுற்றி இருக்கிற 4-5 தொகுதிகள் காலி ஃபுல்லாவே. அதனால பைசாபாத் காலி சார். அயோத்தியில தோத்துட்டீங்க பிஜேபி. ராமர் காப்பாத்தலன்றாங்க. அதனால என்ன? ராமருங்கிற அயோத்திக்கு மட்டுமா சொந்தம்? அயோத்தியில பிறந்தாரு, கோயில் கட்டுறோம். ஏன் எங்க ஊர் மதுரையில ராமர் கோயில் இல்லையா? மதுரை மாவட்டத்தில் இல்லையா? திண்டுக்கல்ல கோதண்ட ராமர் கோயில் இருக்கு. அயோத்தியில தோக்குறீங்கன்னா என்ன மெசேஜ் இது? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பேராசிரியர். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செகண்ட் பிளேஸ் வந்துட்டீங்க மதுரையில. பிஜேபி 2வது பிளேஸ் வந்த சில இடங்கள்ல மதுரையெல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங். நிறைய பேரு வியப்பா பார்த்தாங்க. ஷாக்கிங் மட்டும் இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா கூட வந்திருக்கும். எனக்கு என்ன வருத்தம்? என்னடா பிஜேபி 2ஆம் இடம் வந்துருச்சு. உங்களுடைய ஆசை, உங்களுடைய திட்டம், உங்களுடைய வேலைப்பாடு எல்லாம் விருதுநகர் இருந்துச்சு. ஆனா மதுரையில நிக்கிறாரு. என்ன அவரு மதுரையை மாத்தி கொடுத்துருக்காங்க, ஏதோ சம்பிரதாயத்துக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் எங்கிட்டே சொன்னாங்க. அங்க என்ன இவரு பேராசிரியர் சஸ்டைன் பண்ணுவாரான்னா பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிருக்கீங்க போலிய மதுரையில. எப்படி இந்த மக்கள் உங்களுக்கு வந்து அந்த 2 லட்சம் சொச்சம் வாக்குகளை வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க? அப்படி இல்லைங்க. நீங்க விருதுநகர்னு சொல்றப்ப மதுரையில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி உள்ள நகரம் அப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க விருதுநகர் பாக்குறதுனால அந்த குழப்பம். ஆக்சுவலா விருதுநகர் தொகுதிங்கிறது மதுரைக்குள்ளே ஆரம்பிக்குது. இப்ப மதுரை விமான நிலையமே விருதுநகர் தொகுதி தான். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் விருதுநகர் தொகுதி. அதனால நம்ம விருதுநகர் தொகுதியில வேலை செஞ்சது உண்மை. பட் அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து மதுரையில இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையில செய்தி வருது, நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, மக்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால தெரியத்தான் செய்யும். ஒண்ணு. 2வது, மதுரைன்றது இயற்கையிலேயே ஒரு தேசிய சிந்தனை உள்ள ஒரு ஊர். ஆக்சுவலா இத்தனை நாளா பிஜேபி மாதிரி ஒரு கட்சிக்கு மக்கள் காத்திருந்தாங்கன்றதுதான் எனது கணிப்பே தவிர புதிதாக ஒரு சிந்தனைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது கணக்கு இல்லை. அன்னை மீனாட்சி ஆட்சி செய்கின்ற ஒரு நகரம், எவ்வளவோ பெரிய பெரிய மகான்கள் தலைவர்கள் அங்கே இருந்த நகரம் இல்லையா? அப்படி பசுமன் தேவர் அங்கே இருந்திருக்கிறாரு. நடன கோபால நாயகி சுவாமிகள்னு சௌராஷ்டிரா சமுதாய பிரமுகராக இருந்து முழுக்க ஒரு ஆழ்வார் மாதிரியே தன்னை தகவமைத்து கொண்ட ஒரு பெரிய மகான் அங்கே வாழ்ந்திருக்கிறாரு. இப்படி எவ்வளவு பேர், டி.எம். சவுந்தரராஜன் பிறந்த இடம், எம்.எஸ். சுப்புலட்சுமி பிறந்த ஒரு மதுரை, இப்படி பெரிய பெரிய மகான்கள், தேசியவாதிகள், சிந்தனையாளர்கள்லாம் தோன்ற இடங்க.
அது எப்படி இவ்வளவு நாளா திராவிட இயக்கங்கள் பின்னால மாறி மாறி போச்சுன்றது ஆச்சரியமே தவிர, இப்ப பிஜேபி எப்படிங்க 2 லட்சத்து ஓட்டுக்கு மேல வாங்குச்சுன்றது ஆச்சரியம் இல்ல. உண்மையிலே நாங்க வெற்றி அடைய வேண்டிய இலக்கு எங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கணும். இல்ல, வெற்றி அடைந்தவர் 4.5 லட்சம் வந்துட்டாரு ஏறக்குறைய. நீங்க 2.5 லட்சம் வித்தியாசம் இருக்குல்ல. வெற்றி அடைஞ்சவர் 5.5 லட்சம்ல வந்திருக்கணும். போன தடவை ஒரு வாங்கின ஓட்டு 3,40,000 ஓட்டு, 4,40,000 ஓட்டு. இந்த முறை அதிகம் தான். கமலஹாசன் கட்சி கூட்டணி சேர்ந்திருக்குல்ல. போன தடவை அவங்க 1 லட்சம். கமலஹாசனுக்கு மதுரையில எத்தனை % வாக்குகள் இருக்கும்? போன தடவை 1 லட்சம் ஓட்டு வாங்கிருக்காங்கல்ல போன பாராளுமன்றத்துல. நீங்க அதை சேர்த்தீங்கன்னா வெங்கடேசே 5,40,000 ஓட்டு வாங்கியிருக்கணும். இன்னைக்கு 3,30,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்காருன்னு பாருங்க. நீங்க அதை வெற்றிய பெரிய சாதனையா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது இயற்கை. கம்யூனிஸ்டுகள் இப்படிதான் போய் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. எவ்வளவு இறங்கி இருக்குன்னு பாருங்க. 2வது, போன தடவை ஏடிஎம்கே ஓட்டும் பிஜேபியும் கூட்டணி 2 கூட்டினா இவர் 1,40,000 லீடிங்ல இருக்காரு சிபிஎம். இன்னைக்கு ஒருவேளை கூட்டணி வச்சுங்க, ஒரு கணக்குக்காக சொல்றேன், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டினா 6,000 ஓட்டு தான் லீடிங் சிபிஎம். நான் 2,21,000 ஓட்டு, ஏடிஎம்கே 2,04,000 ஓட்டு வாங்கிருக்காங்க. 2 கூட்டினா 6,000 ஓட்டு லீடிங்ல தான் இருக்காரு. ஓகே, அப்ப எங்க இருக்கு? ஒன்னா இருந்திருந்தா வெற்றியே பெற்று. வெற்றி இல்ல, அரித்மேட்டிக்கலா வெற்றி இல்ல. 6,000 கம்மி தான். ஆனா கெமிஸ்ட்ரி வேலை செய்யும். அரித்மேட்டிக்ஸ் இல்லாம கெமிஸ்ட்ரி முதல்ல இருந்தே இது கூட்டணி வலுவான கூட்டணி, ஜெயிக்க போகுது அந்த பேச்சு வர வர இந்த 6,000 கேப்பெல்லாம் ஏறி அடிச்சு போயிட்டே இருக்கும்ல. நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த டிஃபரன்ஸ் 6,000 தெரியுது. எலெக்ஷனுக்கு முன்னால வேலை செய்யற கெமிஸ்ட்ரி நமக்கு தெரியாம போச்சுல. அதனால சொல்றேன், அவர் ஒண்ணு சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாங்க இன்னைக்கு 23% வாக்கு வாங்கியிருக்கோம். உள்ளாட்சி தேர்தலில் 10% ஓட்டு வாங்கணும் நம்ம மதுரை மாநகராட்சியில. நீங்க அதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்கல. அதனாலதான் மதுரை ஆச்சரியம் சொல்றாங்க. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுக்குள்ள திரு அண்ணாமலை, உங்க தலைவர் அண்ணாமலை பயாலஜியா தவளைய அறுத்த மாதிரி வெட்டி விட்டாரு. அவர் பண்ண வேலைன்றாங்க எல்லாம். அப்படிலாம் கிடையாது. அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சிகளா 2019 கிராமப்புற உள்ளாட்சியில, அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இணைஞ்சு சந்திச்சாங்கல்ல. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் கூட்டணி வந்துருச்சு. அது வரைக்கும் வரல, கூட்டணி வந்துருச்சுல்ல. அந்த கூட்டணி முறிந்து விட்டது. இப்ப இல்ல, கூட்டணி இல்ல. அஸ்ஸான் டுடே கூட்டணி இல்ல. இனிமே வருமா வராதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க எல்லாத்துக்குமே எங்க மாநில தலைவரை நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடாது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கட்சிக்குள்ள ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? விருப்பத்தை தெரிவிக்கலாம். கூட்டணியை உருவாக்குறது யாரு? மாநில தலைமையா, தேசிய தலைமையா? என்டிஏன்றது தேசிய ஜனநாயக கூட்டணிங்க. சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி யார் உருவாக்குறாங்க? மாநில தலைவர் உருவாக்குறாரு, தேசிய தலைவர் உருவாக்குறாரு? சொல்லுங்க, என்டிஏக்கு யார் தலைவர்? ஆனா இங்க இருந்த பல பாஜக இப்போ நாளைக்கு ப்ரொஃபஸரே கூட சில இடங்கள்ல இப்படி எல்லாம் பேசினதாகவும் சில தகவல்களே வந்து. என்ன பேசினேன்? என்னங்க எல்லாம் ஒன்னா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்குள்ள இவர் இப்படி வந்து எப்படி இப்படி பேசினாரு? எப்போதும் அப்படி சொல்லல. நான் எப்போதும் பல சீனியர்கள் பேசினதா தகவல். எலெக்ஷனுக்கு முன்னால உங்க கூட்டணி வேணுமா வேணாமான்ற உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேக்குறப்போ, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில அபிப்பிராயங்கள் இருந்தது. உங்க அபிப்பிராயம் அதிமுக வேணும்னு தான். நான் அப்ப அப்படிதான் நினைச்சேன். அதை எங்க கட்சி கூட்டத்திலயும் சொன்னேன், வெளியிலயும் சொன்னேன். உங்க டெல்லி தலைமை வேணான்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, எடப்பாடி வேணான்னு சொன்னார். கூட்டணி முறிந்ததற்கான செய்தி நானும் பார்த்தேன். நீங்க சொன்னது கூட்டணி முறிந்ததற்கான காரணம் எடப்பாடி தான். அதிமுக கூட இல்ல. கூட்டணி முறிந்ததற்கான காரணம் அதிமுக கூட இல்ல. ஏன்னா அதிமுகவுடைய மிக பெரும் தலைவர்கள் எல்லாம் நான் நேர்ல சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், பல இடங்களை சந்திச்சிருக்கோம், பொது இடங்கள்ல சந்திச்சிருக்கோம். அப்ப எல்லாம் கூட அவங்க கூட்டணி வேணும்ன்ற அபிப்பிராயத்தை தான் பதிவு செஞ்சிருக்காங்க. எடப்பாடி தான் பிடிவாதம் வேணான்ட்டார். எடப்பாடி தான் இதுக்கு பொறுப்பு. இப்பயுமே நான் என்ன சொல்றேன், கூட்டணி வந்திருந்தா நல்லதுதான். இப்போ ஒரு தசாவதாரம் சினிமாவில அப்ப நீ கடவுள் இருக்காரா இல்லையா என்ன சொல்றேன்னு கேக்குறப்ப கமலஹாசன் சொல்லுவாரு, இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன், நான் இங்க இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரிதான், இருந்திருந்தா நல்லதான் ஜெயிச்சிருப்போம். ஆனா கூட்டணி இல்லாததுனால ஒண்ணு பிஜேபிக்கு நஷ்டம் இல்ல, லாபம் தான். மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு. எங்களுக்கு அல்டிமேட் இலக்கு என்னன்றது இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இதுவும் நல்லதுதான். இதுல என்ன பெரிய லாபம் உங்களால அடைந்ததா? நீங்க 3 இருந்தவங்க 7, 10ன்னு வந்துட்டோன்றது அப்படி சொல்றீங்களோ? எங்க கூட்டணிக்கு எத்தனை வாக்கு சதவீதம்? அதிமுக தான் இப்ப செகண்ட் பிளேஸ். தெரியல, திமுக அடுத்து அதிமுக. வாக்கு சதவீதம் என்ன? 11%. அதிமுக என்ன சதவீதம்? 23. எங்களுக்கு 18. கூட்டணி அலையன்ஸா சொல்றீங்க? இண்டிவிஜுவல் பிஜேபி அலையன்ஸா 18, அவங்க அலையன்ஸா 23. அப்ப நீங்க இண்டிவிஜுவல் ஏடிஎம்கே என்னன்னு சொல்லுங்க. 20% வாங்கிருக்காங்க. எப்படி சொல்லுங்க? எதை வச்சு கணக்கு சொல்றீங்க? 20 வந்திருக்காங்க சார். அவங்களுடைய 19 கடந்த தேர்தல் அவரே திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இந்த மாதிரி கூடுதலா 20 இருக்கும். எங்க வாக்கு சதவீதம் 15%. 3% கூட்டணிக்கு வச்சிருங்க. 15% வந்திருக்கோம். 5-6% இருந்தோம் 2014 இருந்து. எங்களுக்கு அதான் ஸ்டாண்டர்டு. இடையில கொஞ்சம் பிளக்சுவேஷன்ஸ் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ஒரு 5% கட்சின்னு வச்சுக்கோங்கள. இன்னைக்கு 15% கட்சியா வந்திருக்கோம். 3 மடங்கு எங்களுடைய குரோத்தை காமிச்சிருக்கோம். ஒரு 100 ஃப்ளோர் 100 மாடி கட்டடத்துல
நாங்க 5வது மாடியில இருந்தோம், இன்னைக்கு 15வது மாடிக்கு லிஃப்ட்ல போயிருக்கோம். ம். அதிமுக 30வது மாடியில இருந்து 20வது மாடிக்கு வந்திருக்காங்க. ம். திமுக கூட்டணிகள் அதெல்லாம் சேர்ந்து 6 மாடி கீழே இறங்கி 6% குறைஞ்சு கீழே இறங்கியிருக்காங்க. எங்க லிஃப்ட் தான் சார் மேல போயிருக்கு. சரி, ஏடிஎம்கே லிஃப்ட் கீழே வந்திருக்கு, டிஎம்கே லிஃப்ட் கீழே வந்திருக்கு. ரைட். ஆனா அவங்க தரப்புல இருந்து அண்ணாமலையை தான் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா நீங்க எடப்பாடின்றீங்க. அரசியல் அதுலயும் சீனியர் தலைவர்கள், அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருக்குமே கூட பிஜேபியோட தான் நம்ம போகணும்னு இருந்தாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. அதிமுகல கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு முடிவு செய்யற இறுதி அதிகாரம் யாருக்கு? அதிமுகல எடப்பாடிக்கு. ஆமா, ஒத்துக்கிறீங்களா? ஆமா. பிஜேபியில கூட்டணி வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு செய்யற இறுதி அதிகாரம் அண்ணாமலைட்ட இல்ல, நட்டாட்ட இருக்கு, மோடி அவர்கிட்ட இருக்கு, அமித்ஷாட்ட இருக்கு. அப்போ இங்க கூட்டணின்றது மேல தேசிய தலைமை தான் முடிவு செய்யும். என்டிஏல யாரு இருக்கணும், என்டிஏ கூட்டம் யார் கன்வீன் பண்றாங்க? Who is convening என்டிஏ மீட்டிங்? மேலதான் பண்றாங்க. இப்போ ஆந்திராவில நம்ம சகோதரி புரந்தரை சொல்லியிருக்காங்க, அவங்க நாளைக்கு எனக்கு பவன் கல்யாண் பிடிக்கல, அவங்க இனிமே என்டிஏல இல்ல, அவங்க மாநிலத்தில் தான் ஆந்திரால. ஆமா, சொல்லிடலாமா? முடியாது. கர்நாடகால ஒரு பிஜேபிக்கு மாநில தலைவர் இருக்காருல்ல, அவர் வந்து நான் அந்த தேவகவுடா சேர்த்துக்க மாட்டேன், ஜனதா தள் இனிமே பிஜேபியில இல்ல அறிவிச்சிடலாமா? பிஜேபியில. ஆனா அப்படி அவங்க வேண்டாம், நம்ம தனியா பண்ண முடியும்ன்ற கருத்தை சொல்லலாம். ரைட். அந்த கருத்தை துணிச்சலா ஒரு லாங் டேர்ம் விஷனோட அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அதை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். இல்ல சார், கூட்டணி வேணான்ற கருத்தை பதிவு சார். பிஜேபியில திரு ராமஸ்ரீனிவாசன் இருக்கிற பொசிஷன் மாதிரி தான் திரு எஸ்பி வேலுமணி ஏடிஎம்கேல இருக்காரு ஒரு பொசிஷன். அவரு சொல்றாரு அண்ணாமலை கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும், அவர் வந்து எல்லையை மீறி வார்த்தையை விட்டு எங்க தலைவர்கள் எல்லாம் இழிவுபடுத்துறதுனால வந்த வினை தான் இது, இருந்திருந்தா 30-35 ஜெயிச்சிட்டு போனாங்க அப்படின்றாரு அவர் ஒரு கால்குலேஷன். அப்ப முனுசாமி பேசுறதுக்கு என்ன சொல்றீங்க? ஜெயக்குமார் பேசுறதுக்கு என்ன சொல்றீங்க? வேணா ஒண்ணு சொல்லுங்க, அண்ணாமலை அவர்கள் ஏடிஎம்கே பத்தி என்ன பேசினான்னு ஒரு வீடியோ போடுங்க. நீங்க ஆதன் டிவிக்கு நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். முனுசாமி, சிவி சண்முகம், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார் இவங்கெல்லாம் அதிமுக பத்தி என்ன சொன்னாங்க நான் உங்களுக்கு வீடியோல அனுப்புறேன். ரெண்டையும் பொதுமக்கள் பார்வைக்கு விடுங்க, வாக்கெடுப்பு நடத்துங்க. எக்ஸ்ட்ரீமா அதிமுகவை பிஜேபி இன்சல்ட் பண்ணது யாருன்னு சொல்லுங்க. எக்ஸ்ட்ரீமா அதிமுகவை சீண்டி பார்த்தது அம்மையார் ஜெயலலிதாவை பற்றியான விமர்சனம், எம்ஜிஆரை பற்றியான ஒரு கருத்து, எம்ஜிஆர் பத்தி என்ன சொன்னார், அண்ணாவை பற்றியான கருத்து, எம்ஜிஆர் பத்தி என்ன சொன்னார், பல விஷயம் சார், எவ்வளவு விஷயம். நீங்க போற போக்குல எல்லாத்தையும் சொல்லி ஸ்வீப்பிங்கா சொல்லக்கூடாது, இந்த ஸ்வீப்பிங் ஜெனரலைசேஷன் இருக்கக்கூடாது. எம்ஜிஆரை பத்தி என்ன சொன்னார் அண்ணாமலை, எம்ஜிஆரை பத்தி என்ன சொன்னார் அண்ணாமலை, அண்ணாதுரை அவர்களை பத்தி என்ன சொன்னார், அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அதற்கு முன்னாலையும் அதற்கு பின்னாலையும் அண்ணா அவர்களை பத்தி எவ்வளவு உச்சத்துல வச்சு பேசியிருக்கிறாரு அண்ணாமலை. அந்த இன்சிடென்ட் தான் முக்கியம். அதுக்கு முன்னாலேயே முக்கியம். அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட் வந்து பசும்பொன் தேவர் காலத்துல வந்த ஒரு சின்ன முரண்பாடு. அந்த முரண்பாடை பொதுக்கூட்டத்துல பேசுறாரு தவிர அது அண்ணாதுரை இன்சல்ட் பண்றதுக்கான அர்த்தம். அண்ணாதுரை இன்சல்ட் பண்றதா தான் அவங்க எடுத்துட்டாங்க. அது அவங்க அதிமுக தொண்டர்களே அப்படிதான் எடுத்துட்டாங்க. அவங்க ப்ராப்ளம். அதிமுக தொண்டர்கள் என்ன எடுத்து கூட தான் போஸ்ட் போட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் அவங்கள சார், அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் மேல, ஜெயலலிதா மேல கடுமையான அன்பும் விசுவாசம் உள்ளவங்க, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதில் மாற மாட்டாங்க, விசுவாசமா இருப்பாங்க. இன்னைக்குள்ள தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்ய போறாங்க. அவங்க சார் எடப்பாடி சொன்னா அந்த கட்சியில இருக்கிற அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறாங்க. அண்ணாமலை மற்ற யாரிடமே கலந்து ஆலோசிக்காமல் அவரே முடிவெடுக்கிறாரா? ஒரு வேலை டெல்லிக்கு இவர் ஒரு கமாண்டிங் கொடுக்கிறாரா, இங்க இதுதான் கள நிலவரம், இதுதான் நமக்கு சரியா இருக்கும் அப்படின்னு இவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறாரா? உங்களையும் மீறி ஒரு ரிப்போர்ட், இங்க இருந்து 10 ரிப்போர்ட் போதும் உங்க சார்பில் இருந்து, கீழே இருக்கிறவங்க தான் முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள். அண்ணாமலை இந்த 3 வருஷம் வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு ரிப்போர்ட் தனியா கொடுக்குறாரு. கடைசியா இது டிக்காயி அண்ணாமலை ரிப்போர்ட் தான் அங்க எடுபடுது அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு மாநில தலைவர் என்ன சார் போஸ்ட்மேன் வேலை சார் செய்வாரு? நான் சொல்றது இல்ல, நீங்க எல்லாம் ஒரு ரிப்போர்ட் நீங்க இருக்கீங்களான்னு எனக்கு தெரியும். இருங்க சார், ஒரு மாநில தலைவர் போஸ்ட்மேன், குரியர் பாய் அவரு. நீங்க என்ன சொல்றீங்களா அதை வாங்குறது, நான் என்ன சொல்றேன் அதை வாங்கிக்கிறது, இதெல்லாம் ஃபார்வர்ட் கலந்து பேசணும்ல. அதான பொதுக்குழு, செயற்குழு, ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு கிளர்க் வேலை தான். டெஸ்பாட்ச் கிளர்க், மண்டல தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் எல்லாரோடய உட்காந்து ஒரு கூட்டம் நடத்தி என்னங்க நம்ம அதிமுகவோட போலாமா, என்னங்க நம்ம பாமகவோட சேரலாமா அப்படின்றதெல்லாம் நீங்க எல்லாம் பேசவே மாட்டீங்களா? அப்படி பேசலன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? எத்தனை தடவை பேசிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? மையக்குழுல மாத்திரம் தேசிய பிரதிநிதிகள் பார்வையாளர்கள் இருந்த மீட்டிங்லேயே ஒரு 7-8 தடவை பேசியிருப்பாங்க. நானும் இருந்து என் கருத்தை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மையக்குழு உறுப்பினரும் அவங்க கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் அவர் கருத்து சொல்லுவாரு, அவ்வளவுதானே. அவர் கருத்து அவர் சொல்லக்கூடாதுன்ற ஒரு தடை இருக்காது. ஆனா இங்க ஒத்த கருத்தா இல்லையா? ஒத்த கருத்து இருக்க வேண்டிய கடைசியா டிசைடிங் அண்ணாமலை தான் எடுக்கிறாரு தமிழ்நாடு பிஜேபி. எப்படி முடியும்? என்னதான் ஹை கமாண்டிங் அங்க இருந்தாலும் இங்க இவர் சொல்றதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இருக்கிறதா. அப்படி இருந்தா என்ன தப்பு? மாநில தலைவர் எதுக்கு இருக்கிறாரு? மாநில தலைவரோட வார்த்தை தான் ஸ்டேட்டுக்குள்ள, அதான் ஃபைனல். என்ன தப்பு உங்களுக்கு? எங்க சீனியர்கள் நாளைக்கு நீங்க அதிருப்தியில் இல்ல, ரைட்டு, மத்தவங்க எல்லாம் யாரும் இல்லன்றீங்க. நாளைக்கு இன்னொருத்தர் அந்த உங்க மூத்தவங்க எல்லாம் அதிருப்தியில் இல்லன்னு சொல்லுங்க சார். அடுத்த கேள்விக்கு வந்துடுறேன். யாரும் இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. யாரும் இல்ல.
யார் அதிருப்தி வெளியிட்டாங்க? இது வரைக்கும் 200 மொட்டை கடுதாசி போயிருக்கான் சார் அண்ணாமலை மேல. அப்படி போயிருக்குன்னு உங்களுக்கு வந்து தகவலே கடுதாசி. எப்படி சார் அப்படி போயிருக்குன்னு தகவல் வந்துருக்குல உங்களுக்கு, அதுவே மொட்டை கடுதாசி. இப்ப விக்கிரவாண்டியில நம்ம பிஜேபி போட்டியிடணுமா இல்லையா, இல்ல கூட்டணி கொடுக்கலாமா, இந்த முடிவு எங்கெல்லாம் கலந்து பேசிதான் ஒரு முடிவு எடுத்து கருத்தொற்றுமை அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லாமே கன்சல்ட் பண்ணுவாங்க. இப்ப கூட்டம் போட்டு கருத்தொற்றுமை வந்துச்சா? ஆமா. நீங்க கூட்டத்துக்கு அந்த பக்கம் வரவே இல்லையா? ஆபீஸ் பக்கம் கான்ஃபரன்ஸ் கால். நான் வாசல்ல தான் இருந்தேன். கான்ஃபரன்ஸ் கால் முந்தா நாள் தான் நடந்தது. கான்ஃபரன்ஸ் கால்ல மையக்குழு உறுப்பினர்கள் மாத்திரம் கான்ஃபரன்ஸ் கால்ல பேசணும். ஓகே. நீங்க நேர்ல பேசினாதான் அது கணக்குன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல சார், எனக்கு கான்ஃபரன்ஸ் கால்ல பேசினா கணக்கு இல்லையா? இப்பெல்லாம் கான்ஃபரன்ஸ்லயே முடிச்சிடுறீங்க எல்லாம். நல்லது. ஒரு சின்ன விஷயம் கன்சல்ட் பண்றோம், அது முடியுது, அவ்வளவுதான். கான்ஃபரன்ஸ் கால்ல தான் மையக்குழு. ஓகே. கான்கால்ல இருக்காரு அண்ணாமலை. அப்போ மல்டிபிள் அஜெண்டாஸ் இருக்கிறப்ப பிசிக்கலா மீட் பண்ணுவோம். ஒரே ஒரு விஷயம், குறிப்பிட்ட விஷயம், அதை பத்தி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ கான்ஃபரன்ஸ் கால்ல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 20 நிமிஷம் நடக்கும், முடிவு சொல்லுவோம், எங்க கருத்தை சொல்லுவோம், முடிவு எடுக்கப்படும், முடிஞ்சு போச்சு. இது ரெகுலரா நடக்கிறது. அது அண்ணாமலை செல்லும் பாதை, அண்ணாமலை எடுக்கக்கூடிய முடிவுகள், அதாவது டெல்லி சொல்றபடி, ஹைகமாண்ட் சொல்றபடி அவர் நடக்கிறது எல்லாமே சரியா போயிட்டு இருக்காருன்றீங்க. சரிதான். அங்க அவங்க என்ன சுவிட்ச் போடுறாங்க, இங்க இவரு லைட் எரியுது, அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரா? கரெக்ட். இல்ல இவரு ஏதாவது தனி சுவிட்ச் வச்சிருக்காரா? இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. டெல்லி எல்லாமே இப்ப தனியாக நிக்கணுன்ற முடிவு டெல்லி ஒப்புதலோட எடுத்த முடிவு தான். அப்படி முடிவு எடுக்காட்டி டெல்லியில இருந்து உடனே வந்திருப்பாங்களே. இங்க ஏடிஎம்கேவோட கூட்டணி வேணும்ன்றதுதான் டெல்லியோட முடிவு. என்ன அட் எனி காஸ்ட் கூட்டணி வேணும்னா அப்படி பெரிய மோடி ஐயாவும் அமித்ஷா ஐயாவும் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. உடனே ஒரு பிரதிநிதி அனுப்பிச்சு அது என்னன்னு பாருங்க, கூட்டணிக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கெல்லாம் சொல்லி, தலைவருக்கும் சொல்லி உடனே அதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களே. அப்படிலாம் பண்ணலையே. அப்படின்னா மாநிலத்தினுடைய சென்டிமெண்ட் அவங்க ஏத்துக்கிட்டாங்க தானே அர்த்தம். நீங்க பெரிய பிம்பமா சொன்னீங்க 26 நாங்க தான் அப்படின்ற ஒரு பெரிய மாயை எல்லாம் கிரியேட் பண்ணீங்க. இங்க சீட்டா எதுவுமே கன்வெர்ட் பண்ண முடியலையே சார் உங்களால? ஏடிஎம் கன்வெர்ட் பண்ணிச்சா? நான் உங்களதான் சொன்னேன். எங்கிட்ட 2 கோடி. நீங்க ஏடிஎம்கே எல்லாம் இல்ல, மத்தவங்க திமுக இல்ல, ஏடிஎம்கே இல்ல, இங்க யாருமே தமிழ்நாட்டுல இல்ல, நாங்க தான் இப்ப அண்ணாமலை தான் எல்லாமே, பிஜேபி அப்படின்னு தானே சொன்னீங்க. யாரும் சொல்லலைங்க. அங்க மோடி தான் எல்லாமே, இங்க அண்ணாமலை தான் எல்லாமே, அப்படிதானே சார் ஒரு பிரம்மாண்டம் காட்டுறீங்க. நீங்க சொன்ன வார்த்தையை நான் கேள்வியா வைக்கிறேன் சார். யாரோ சில பேர் ஃபேன் கிளப் மாதிரி யாரோ பேசுறதை மட்டுமே சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க சார். பொறுப்புல உள்ள நிர்வாகிகளுடைய இதை ட்விட்டர் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே நான் ஃபாலோ பண்றேன். ஆமா, உங்க தமிழ்நாட்டுல அதிக இடங்களில் வெற்றி பெறுவதும் அதிக சதவிகிதத்தில் வாக்கு பெறுவதும் எங்க இலக்கு. நாங்க அந்த இலக்கை பத்தி பேசுறோம். நம்ம ஜெயிச்சிருவோம், இத்தனை சதவீதம் வாக்கு வாங்க, 25% வரைக்கும் போவோம்னு சொன்னோம். பல தொகுதியில் 25 தாண்டி இருக்கிற, மதுரையில 23% ஆயிருக்கோம்ல. சரி, நீங்க டோட்டலா காம்ப்ரிஹென்சிவ் பெர்சன்டேஜ் தான் 15 நான் சொல்றேன். செலக்டட் கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஒண்ணுன்னா எடுங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை எல்லாம் 25 ஒட்டி வந்துச்சு. நீலகிரி, தென் சென்னை இதெல்லாம் 25 வந்துருச்சுல. எவ்வளவு சொன்னீங்க? 18, 20, 25, 6 சீட்டு, 8 சீட்டு, இதெல்லாம் நீங்க சொன்னதுதான் எல்லாமே. ஓட்டு வந்திருக்கு சார். சீட் கன்வர்ஷன்ங்கிறது வரக்கூடிய டபுள் டிஜிட்ல 11 தான் சார் தொட்டிருக்கீங்க. சொன்ன என்ன 11 தான் சொன்ன என்னங்க? உங்க ஊடகங்கள்ல கூட தான் எத்தனையோ பேர் எக்ஸிட் போலு, ஒப்பீனியன் போல என்னமோ போடுறாங்க. அது பத்தி நடந்துருதா? கரெக்டா நடந்துருதா? என்னை கூட தான் 3ஆம் இடத்துக்கு வருவீங்கன்னா எல்லா ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போலும் போட்டாங்க. நான் எப்படி செகண்ட் பிளேஸ்க்கு வந்தேன்? அப்புறம் மோடிக்கு கொடுத்த பிரம்மாண்டம்ன்றது இந்த தேர்தல்ல ரொம்ப பெருசு. 400 நீங்க 300 கூட உங்களால டச் பண்ண முடியல. ஏன் 272 கூட உங்களால டச் பண்ண முடியல சார்? அப்ப மக்கள் முழுமையா மோடியை ஏற்றுக்கொண்டெல்லாம் அந்த 3.0 உட்கார வைக்கல அப்படின்றது பலருடைய பார்வையா. தேர்தலில் போட்டியிட்டது நாங்க பிஜேபின்னு சொல்லி போட்டிட்டோமா, என்டிஏன்னு சொல்லி போட்டிட்டோம்? இங்க பிஜேபின்னு இண்டிவிஜுவலா சொல்லி என்டிஏ அலைன்ஸ் இத்தனை சீட் பிஜேபி 370 சொல்லிச்சா? நீங்க தேர்தல் முடிவு வரும்போதும் தேர்தலுக்கு முன்னால என்டிஏன்னு போட்டானா பிஜேபி மட்டும் போட்டாங்க. என்டிஏ தானே போட்டிட்டது. இன்னைக்கு என்டிஏக்கு மெஜாரிட்டி. ஆனா நீங்க பிஜேபி தானே பேசுறீங்க. இன்னைக்கு என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையா? 303 சீட் இருக்குல்ல என்டிஏக்கு இப்போ. சரி, வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிஜேபி எத்தனை சொன்னீங்க? மோடி எத்தனை சொன்னாரு? என்டிஏக்கு பிஜேபிக்கு எத்தனை சொன்னீங்க சார்? என்டிஏக்கு 370 சொன்னோம். ப்ரொஃபசர், உங்களுக்கு நல்லா கணக்கு தெரியும். மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? சொன்னா என்னன்னு கேக்குறேன். அங்கீகரிக்கல சார். இண்டி கூட்டணியோட ஆட்சிக்கு வரும்னு சொன்னா இங்க முரசொலிமா, தயாநிதி மாறனும், டிஆர் பாலுவும் போர்ட்போலியோ முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. போர்ட்போலியோ முடிவு பண்ணிட்டாங்க. கனிமொழிக்கு என்ன இலாக்கா, டிஆர் பாலுக்கு என்ன இலாக்கா, தயாநிதி மாறனுக்கு என்ன இலாக்கான்னு துறையே முடிவு பண்ணிட்டாங்க. யாரு பிரதமர்னு தெரியல, எங்க டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணியாச்சு. ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லியாச்சு. நாங்க வந்தா இத்தனை லட்சம் கொடுப்போம்னு சொல்லியாச்சு. அவங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்பவுமே அது நடக்காதுன்னு ஒண்ணும் கிடையாது. அவங்க இப்போ அந்த முடிவை வச்சுக்கலாம், தேக்கி வச்சுக்கலான்றாங்க. ஏன்னா இப்ப பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலையில தான் எந்த நேரத்திலயும், ஏன்னா 2 கால் இப்ப வேற பக்கத்துல நட்பா வாங்கி வச்சிருக்கோம். தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, இலவு காத்த கிளின்னு. அப்படி காத்துட்டு இருக்கட்டும். அவ்வளவுதான். 5 வருஷம் மோடி ஆட்சி நடக்கும், பெரும்பான்மை ஆட்சியா நடக்கும். துணிச்சலான பல முடிவுகள் எடுக்கப்படும். அதை விரைவிலேயே நீங்க பாப்பீங்க.
ஸ்திரமான ஆட்சி கொடுத்துட்டு தான் மறுபடியும் தேர்தல் சந்தி. மோடி ஆட்சி இது ஒரு ஸ்திரமான ஆட்சியா? இது ஸ்திரத்தன்மை இருக்கா? இது இல்லைன்னா இந்த பில்டிங் கனமா நிக்குமா சார்? இல்லைன்னா இப்ப ஹவுஸ் கூடுதல பார்லிமெண்ட், நீங்க நம்பிக்கையில திரும்ப நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண சொல்லுங்க பாப்போம். துணிச்சல் இருந்தா சவால் விட்டு சொல்றேன் நான். காங்கிரஸ் காரனையோ திமுக காரங்களையோ நீங்க மோடி அரசு மேல எங்கள் நம்பிக்கையில நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு துணிச்சல் இருந்தா பாப்போம். மக்கள் மீண்டும் மோடி தான் வேணும், பிஜேபி தான் வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இண்டி கூட்டணி வேண்டாம் தான் ஓட்டு போட்டிருக்கான். அப்படி இல்ல சார், பழைய 303 கூட உங்களால எடுக்க முடியல. அதனால என்ன 272ன்ற மேஜிக் நம்பர் கூட உங்களால தொட முடியல. அதுக்கு சம்பந்தம் இல்ல. என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்கு, நாங்க என்டிஏவை போட்டிட்டோம். எங்க நடந்து கொண்டிருப்பது என்டிஏ ஆட்சி தான். 2014 இது என்டிஏ கவர்மெண்ட் தான், கூட்டணி கட்சியில சேர்த்து ஆட்சி பண்ணோம். பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருந்தா கூட 2019 பிஜேபிக்கு 303 சீட் இருந்து மெஜாரிட்டி இருந்தா கூட அது என்டிஏ ஆட்சி தான். அகாலிதள கூட வச்சிருந்தோம், சிவசேனா கூட வச்சிருந்தோம், ஏடிஎம்கே கூட ஆஃபர் பண்ணோம். அவங்க உள்கட்சி தாரனால வேண்டாம்னு சொன்னாங்க. சரி, அதனால எப்பயுமே ஐயா மோடி அவர்கள் இது பிஜேபி ஆட்சியா இருக்கக்கூடாது, இது என்டிஏ ஆட்சி தான் இருக்கணும்னு சொல்லி தான் நடத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்துல அப்படி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலையே. இல்லைங்க, என்ன இப்ப என்டிஏ மினிஸ்டர்ஸ் இல்லையா? நிதிஷ்குமாருடைய அமைச்சர்கள் கேபினெட்ல இருந்தாங்களா இல்லையா? சிவசேனா கேபினெட்ல இருந்துச்சு இல்ல? பஞ்சாப்ல அகாலிதள் கேபினெட்ல இருந்தாங்கல்ல, ஒரு பெண்மணி உணவுத்துறை அமைச்சரா இருந்தாங்கல்ல அகாலிதள்ல இருந்து, அது என்டிஏ தானப்போ. பட் பிஜேபிக்கு தான் 303 சீட் இருக்குல்ல, இவங்களே சேர்த்துக்கணும். ஆனா 2019 மாதிரி இன்னைக்கு உங்களால ரொம்ப ஃப்ரீயா எல்லா வேலையும் நிதிஷ்குமார் ஜி ஓகேவா ஜி, சந்திரபாபு நாயுடு ஜி ஓகேவா ஜி அப்படின்னு கேட்கணும்ன்றாங்க திமுகவினர் சொல்றாங்க. அதுதான் ஜனநாயகம். அதான் ஜனநாயகம். அவங்களை கேட்டுதான் நீங்க ஏதாவது யாரையுமே கேட்டு செய்யறது ஜனநாயகம். மோடி அவர்கள் மோடிஜி உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு காசி தமிழ் சங்கமும் நடத்துறாரு. அதுக்கு 3 மாசம் முன்னால ராஜ்பவன்ல ஒரு மீட்டிங் இருக்கு, கோர் கமிட்டி மீட்டிங். எங்களை எல்லாம் சந்திக்கிறாரு. ராத்திரி 9 மணி 10 மணிக்கு மேல 12 மணி வரைக்கும் போச்சு அந்த கூட்டம் போச்சு. அப்ப இந்த மாதிரி தமிழ் சங்கமம்னு ஒண்ணு என் மைண்ட்ல தோணுது, பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கெல்லாம் அதை எப்படி நல்லா பண்ணலான்னு எங்களுக்கு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்குறேன். சார், நரேந்திர மோடிஜிக்கு முன்னால நாங்கெல்லாம் ஏமாத்துறோம் சார். அவருடைய அனுபவம், அவருடைய அறிவு என்ன, இத்தனை வருஷம் எத்தனை முதலமைச்சராக இருந்திருக்காரு, பிரதமராக இருக்காரு, அவர் எங்ககிட்ட ஐடியா கேட்கிறாரு. நீங்களாம் சொல்லுங்க. அது என்னையெல்லாம் பார்த்து சொன்னார். நீங்களாம் சொல்லுங்க. மாநில தலைவர் பார்த்து சொன்னாரு, நயினார் நாகேந்திரனை பார்த்து சொன்னாரு, வானதி அக்கா இருந்தாங்க சொன்னார். நீங்க எல்லாம் சொல்லுங்க, இது எப்படி நல்லா நடத்தலாம் கேட்கிறார் ஒரு பிரதமர். அதுதான் சார் நரேந்திர மோடி. நான் சொல்லுவேன் இப்படி செய்யுங்கன்னு சொல்றவர் இல்ல, கருத்து கேட்டுதான் சார் பிஜேபியில டிசிஷன் எடுப்பாங்க பல விஷயங்கள்லாம். அதனால என்ன, இப்ப நிதிஷ்குமார்ட்ட கேட்டா என்ன உங்களுக்கு முடிவு? கூட்டணியை மட்டும் சந்திரபாபு நாயுடு, சரி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் பாராளுமன்ற தேர்தல்ல பிரச்சாரத்துக்கு போனாங்கல்ல, 25 சீட்ல பிரச்சாரம் போயிருக்காரு சந்திரபாபு நாயுடு. யாரு பிரதமராக போய் பேசினார் 25 தொகுதியிலையும்? மோடிதான் உங்க கூட்டணியில் இருக்காருல்ல, அப்புறம் என்ன அவருக்கு என்ன ஆப்ஷன்? அப்போ பட் இனிமேல் நீங்க கடந்த காலங்களில் நீங்க கொண்டு வந்த மசோதாக்கள் மாதிரியும், கடந்த காலங்கள்ல ஃப்ளோர்ல நாங்க பேசுறதை நீங்க கேளுங்கன்னு சொல்ற மாதிரியும், உட்காந்து கேட்டுட்டு போங்கன்னு சொல்ற மாதிரியும் இங்கேயும் ஒரு கூட்டம் உட்காந்து, பெரிய கூட்டம். இப்ப நம்பர்ஸ் பாருங்க, 235 பேர். ஆனா என்ன தெரியுமா நடக்கும்? கடந்த காலங்கள்ல நிதிஷ்குமார் கூட்டணி விட்டு வெளியே போன மாதிரியும், கடந்த காலங்கள்ல நாயுடு கூட்டணி விட்டு வெளியே போன மாதிரி இனிமே போக மாட்டாங்க. அதான் நடக்கும். கடந்த காலங்கள்ல மோடி இருந்த மாதிரி இப்ப இருக்க மாட்டாருன்றது இல்ல, கடந்த காலங்கள்ல இவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி இனிமே இருக்க மாட்டாங்க. இல்ல, மாநில உரிமைகள் இனி நிலைநாட்டப்படும். ஏன்னா இன்னைக்கு மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நம்பர்ஸோட உள்ள வந்துட்டாங்க. நீங்க சந்திரபாபு நாயுடு இதுல கோவப்படுவாரு, ஏதாவது மாநில சார்ந்த ஒரு விஷயத்துல நீங்க ஒரு தவறான ஒரு மசோதா கொண்டு வரீங்கன்னா உடனே அவரும் பொங்குவாரு. இவ்வளவு நாள மாநில உரிமையை பாதிக்கிற மாதிரி என்ன மசோதா இருந்துச்சு? 10 வருஷமா என்ன மசோதா? மாநிலத்துக்கான நிதி சரியா ஒதுக்கல, ஜிஎஸ்டி பங்கு சரியா கொடுக்கல, ஒதுக்கல. இதெல்லாம் தான் எத்தனை ஜிஎஸ்டி கவுன்சில்ல மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் அதிகமா, மத்திய அரசுக்கு பிரதிநிதித்துவம். உங்க ஊருக்கார் பிடிஆர் தானுங்க சொன்னாரு. என்ன சொன்னாரு? இவங்க 29 பைசா தான் கொடுக்குறாங்க ரிட்டர்ன். ஜிஎஸ்டிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஜிஎஸ்டிக்கு பினான்ஸ் கமிஷனோட அலோகேஷன் என்ன சம்பந்தம்? பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி தானே ஒரு மத்திய அரசு திமுக சொல்லுங்க கொடுக்க முடியும். இதைதானே திமுக சொல்லிட்டு அந்த கூமுட்டைகள் தான் அந்த கேள்வி கேட்க வார்த்தை வேண்டாம். கேள்வி அதுதான் கேட்கறேன். வந்துட்டாங்க சார் அவங்க எல்லாம் 40க்கு 40. அவங்கள போய் நீங்க அப்படி சொல்றீங்க. இவங்க சரியான ஆள் இல்லன்னா 40க்கு 40 ஓட்டு போட்டு இதெல்லாம் ஜனநாயகத்தில் நடக்கிற 40 ஒருத்தர் கூட உங்களுக்கு கொடுக்கல. சில சமயங்கள் அது நடக்கும் சார், சில விபத்துகள் நடக்கும். 40 சீட்டு ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள்ஸ் மேண்டேட். இந்த பக்கம் ஏதாவது சரியான அர்த்தம் இல்ல, நான் மதிக்கிறதுனாலே அது சரி. முழுசா ஒரு பக்கமே மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம், ஆனால் அதுக்கு சரின்னு நான் ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் மனசு மாறி எந்த அடிப்படையில போட்டாங்க 40 சீட்டு? நீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி தான் மத்திய அரசு பணம் கொடுக்குது. நீங்க மத்திய அரசு ஒதுக்கிய நிதி இது நிதி கமிஷனுடைய சிபாரிசுகளுக்கு மீறாக செய்யப்பட்டிருக்குன்னு திமுக ஒருத்தர் பேர் சொல்லுங்க, கம்யூனிஸ்ட்ல ஒருத்தர் பேர் சொல்லுங்க. சரி, இந்த நிதி கமிஷன் ரெக்கமெண்டேஷன் யாருடைய ஆட்சியில இறுதி செய்யப்பட்டது? பிஜேபி வந்து அதை முடிவு பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் மன்மோகன் சிங் இருக்கும்போது முடிவு செய்யப்பட்டது. அந்த ஃபார்முலா படி கொடுக்குறோம், வேணா மாத்துங்க.
அந்த ஃபார்முலாவை மாற்றணும், எந்த அடிப்படையில் மாநிலங்கள் நிதி கொடுக்கணும்னு ஒரு வரையறை இருக்குல்ல, அந்த வரையறையை மாற்றணும்னு எந்த பார்லிமெண்ட்ல எந்த எம்பி எந்திரிச்சு பேசினாரு? திமுக எம்பி, எந்த கம்யூனிஸ்ட் எம்பி போய் பேசினாரு சொல்லுங்க? எங்களுக்கு வரல நிதி சட்டப்படி கொடுக்குறோம், விதிப்படி கொடுக்குறோம். அப்ப விதியை மாத்துறதுக்கு நீங்க ப்ரொபோசல் வைங்க, அதுக்கு துப்பு இல்லை. அதை செய்யறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அது என்னன்னு தெரியாது, புரிஞ்சு கூட முடியாது உங்களால. அதை செஞ்சிருப்பாங்க. இப்ப இந்திய கூட்டணி தேர்வு ஜெயிச்சிருக்கீங்கல்ல, அந்த நிதி கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை மாத்துங்க. யாரு மறுத்தா? நீங்க ஒரு மோஷன் கொண்டு வாங்க, அதை பத்தி விவாதம் நடத்துங்க, அவையில கருத்து கணக்கு எடுப்போம். அதை இப்ப மெஜாரிட்டி ஒத்துக்கிட்டு அந்த அடிப்படையில கொடுப்போம். இனிமே தமிழ்நாட்டு தாங்க 190 பைசா, 10 பைசா தாங்க ஊபி, பீகார், பெங்கால் எல்லாம் சேர்ந்துன்னு சட்டமாக்குங்க சார். கொடுத்தாகணும். 40 சீட்டு, 40 எம்பி அவங்க சட்டம் கொண்டாங்க. ப்ரொபோசல் கொடு, தனிநபர் தீர்மானம். அது ப்ராப்பரா எந்த பேசுங்க சார். எந்த எக்ஸிகியூஷனும் நடக்கல அப்படின்றத பிஜேபியிலே பலர் சொல்றாங்க. நிதி அமைச்சகம் சரியாவா நடக்குதுங்க, என்னங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சுப்பிரமணிய சாமி பேசினாரு கடந்த காலங்கள்ல. நீங்க பரக்கலா பிரபாகர் பேசியிருக்காரு. நீங்க சப்ஜெக்ட் விட்டு நான் சப்ஜெக்ட் தாண்டல. நிதித்துறை சார், நிதித்துறையில நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. நிதித்துறையில மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுகிற ஒரு நிதி ஒதுக்கீடு, மத்திய அரசு கொடுக்கிற ஒதுக்கீடு நிதி கமிஷன் பரிந்துரையின்படி கொடுக்கணும்னு இருக்கு. அதை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை மீறி தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் பண்றாங்க, கேரளாக்கு பாரபட்சம் பண்றாங்க. ஆனா நிதி கமிஷன் அதுதான் டேட்டாவோட சொன்னார் இல்ல தங்கம் தென்னரசு இல்ல தங்கம் தென்னரசு எந்த கமிஷன் படி எந்த விதியை மீறி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. தங்கம் தென்னரசு அவர்களுக்கே நான் சேலஞ்ச், நண்பர் தான் எனக்கு, நானே அவருக்கு சவால் விடுறேன். இந்த நிதி கமிஷன் அறிக்கையின்படி, பரிந்துரையின்படி இதை மீறி இருக்காங்க நிதி அமைச்சர் சொல்லுங்க சார். சரி, ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார். நான் இனிமே அரசியலே பேசல. ரைட். இப்போ ஒரு பெரும் கூட்டம் எதிர்கட்சிகள் இன்னைக்கு நீங்க எந்த தவறு செஞ்சாலும் கடிவாளம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட சேகர் பாபு சொல்றாரு, மோடியுடைய கடிவாளமும் பிஜேபியின் கடிவாளம் இனியெல்லாம் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு நாங்க பெரிய குரூப்பா அங்க போய் உட்கார போறோம், எல்லாம் இந்தியா கூட்டணி இந்த நாட்டை காப்பாத்த போறோம், அங்க உட்காந்து மோடியின் ஆட்சியை வழிநடத்த போவதே நாங்க தான் அப்படின்றாங்க. வெயிட்டிங், பார்லிமெண்ட்ல பார்க்கலாம் என்ன கடிவாளத்தோட வர்றாங்கன்னு பாப்போம், என்ன செய்யறாங்க. ஒரு பொருட்டாவே நீங்க நினைக்கல. அவங்க பாருங்க, நீங்க அவங்கள ரொம்ப வந்தவனே கையெழுத்து போட்டு கேண்டீன் போயிருவாங்க சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? இதெல்லாம் அபத்தம் சார். அப்படி கேண்டீன் பிஜேபில 4 எம்எல்ஏக்கள் கேண்டீன் தான் போயிட்டு இருக்காங்களா சட்டசபைக்கு போனா? வந்தவனே போயிடுவாங்க. இல்ல, உங்க எம்எல்ஏக்கள் 4 பேர் சட்டசபைக்கு போறாங்க. திமுக தலைமைச் கவலை என்ன தெரியுமா? திமுக கேண்டீன்ல இப்ப அசைவம் கிடைக்கும். கேண்டீன்ல முன்னால சென்ட்ரல் ஹால்ல நல்ல நல்ல மசால் தோசை, ஊத்தப்பம் எல்லாம் கிடைக்கும். இப்ப மோடி அதை கெடுத்துட்டாரு. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா சார்? இதுதான் சார். மக்கள் பிரதிநிதிகள் ஓட்டு போட்டு இந்த மக்கள் அவங்களை எம்பியா அனுப்புறாங்க, அவங்க போய் கேண்டீன்ல இருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. 4 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள், 4 எம்எல்ஏக்களும் சட்டசபைக்கு போயிட்டு கேண்டீன்ல உட்காந்து இருக்காங்க. அப்படி சொல்லலாமா? நான் ஒண்ணு சொல்லவா? இந்த 40 எம்பிக்களுக்கு பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் பேசுவதற்கு எத்தனை மணி நேரம் அவகாசம் 5 வருஷம் கொடுத்தாரு? பிஜேபியினுடைய 4 எம்எல்ஏக்களுக்கு தமிழக சபாநாயகர் பேசுறதுக்கு எத்தனை மணி நேரம் அவகாசம் கொடுத்தாரு? ஒப்பிட்டு சொல்லுங்க. பக்கத்து ஊருக்கார தானே சார், ஒப்பிட்டு சொல்லுங்க. தெரியும் இல்ல சார், நீங்க ஒப்பிட்டு சொல்லுங்கன்ற. இன்ஜஸ்டிஸ் நடந்துட்டு இருக்கு. அவரும் வாத்தியாருங்க. இந்த எப்படி மாணக்கர்களை எப்படி சட்டமன்றத்தை நடத்தணும்னு அவருக்கு தெரியாதா? வாத்தியாரா இருக்கப்ப நல்ல வாத்தியார் தான், சபாநாயகரா இருக்கிறப்ப பாரபட்சம் பார்க்காம ஹவுஸ் நடத்த முடியுது? அவரால் முடியாது. அவர் என்ன நல்லவரா இருந்தாலும் நடத்த முடியாது. திரு நயினார் அவர்கள் பேசும்போது ஸ்பேஸ் கிடைச்சது. எவ்வளவு குறுக்கீடு. நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பட்டுமா? வானதி எந்திரிச்சு பேச 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சு 5 அமைச்சர் குறுக்கிடுவாங்க. மத்தியில பிஜேபி அப்படியே நடத்துற ஹவுஸ் நடத்துறோம். சரி, நான் ஒண்ணு சொல்றேங்க சார். மத்தியில பாராளுமன்றம் நடப்பதை முழு டெலிகாஸ்ட் லைவ்ல காமிக்கிறாங்கல்ல, நீங்க எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஏன் தமிழ்நாடு சட்டமன்றத்தை காமிக்க மாட்டேங்கிறீங்க? அதுவும் போடுறாங்க இல்லையே. நீங்க எடிட் பண்ணி அனுப்புறீங்க, வெளியில அனுப்புறீங்க. லைவ் டெலிகாஸ்ட் காமிங்க, முழுசா என்ன நடக்குதுன்னு காமிங்க. நாங்க பார்லிமெண்ட்டை காமிக்கிறோம்ல, இப்பவும் காட்டுவீங்களா? இப்பயும் காட்டிட்டு இருக்கோம். நிறைய 10 வருஷமா காமிக்கிறோம், இனியும் காமிப்போம். இப்ப காட்டணும். தமிழ்நாடையும் காமி சொல்லுங்க, முழுசா டெலிகாஸ்ட். நான் பார்க்க விரும்புறேன். நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் எனக்காக என்ன பேசுறாங்க, சபையில எப்படி நடந்துக்கிறாங்க நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். முழுசா காமிங்க. அதுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறீங்க. சரி, ஓகே. RSSக்கும் மோடிக்கும் சண்டையா சார்? ஏதாவது பஞ்சாயத்து போயிட்டு இருக்க? நீங்க இருட்டு அறையில கருப்பு புனையை தேடாதீங்க. இல்ல சார், நட்டா சொன்னாரு இனிமேல் RSS உடைய அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா ஏதோ சண்டை நடந்திருக்கு. அவர் சொல்ல மிஸ்கோட் பண்ணாங்க. மிஸ்கோட். எந்த பிஜேபி தலைவரும் RSS பற்றி பகிரங்கமாகவோ எந்த RSS தலைவரும் பாஜக பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்க, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா அதை எந்த போரத்துல எங்க பேசணுமோ பேசுவாங்களே தவிர இப்படி பொதுக்கூட்டத்துல பேசும்போது நட்டா பேசுனது உண்மை இல்ல. இல்லங்க, மிஸ்கோட்டட் இல்ல, உண்மை. அவரே ரிஜைண்டர் கொடுத்து RSS என்ற தந்தையின் ஆலோசனை இனி எங்களுக்கு தேவையில்லைன்னு இருக்காரு. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை ஊடகங்களையும் தேசிய ஊடகங்களையும் போட்டாங்க சார். நாங்க அதை ஏத்துக்கல சார். அவருமே மறுத்துட்டார் சார்.
அவர் ஏத்துக்கல. RSSமே அவர் அப்படி சொன்னாருன்னு சொல்லவில்லை. சரி, அதனால அதை விட்டுருங்க. மோகன் பகவத் இன்னொன்னு சொன்னாரு பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? இந்த தேர்தல் கச்சேரி எல்லாம் தூக்கி தூர போட்டு மணிப்பூரை போய் பாருங்க, யார்தான் பார்க்க போறாங்கன்னு தெரியலையே. ஆட்சியே உங்க ஆட்சி, RSS உங்க தந்தை தானே, அவங்க பேரண்ட்ஸ் தானே, அவங்க உங்களை வழி நடத்துறவங்க. அவங்களே சொல்றாங்க முதல்ல மணிப்பூரை பாருங்க. இங்க எத்தனை பேர் சொன்னாங்க சரி மணிப்பூரை பாருங்க. இன்னைக்கு மோகன் பகவத்தியே சொல்லிட்டாரு. நான் ஒண்ணு சொல்லவா? RSS தலைவருடைய அறிவுரையை கேட்டு நாங்க மணிப்பூரை பாக்குறோம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அத அன்னைக்கு இவங்க தலப்பாடா அடிச்சுக்கிட்டாங்களே சார், எதிர்கட்சிகள் அத்தனை பேரும். இல்லைங்க, மோடி அங்க போகணும்னு சொன்னாங்களா இல்லையா? மோடி போறதுல ஹோம் மினிஸ்டர் போனாரு. பிரதமர் போயிருக்கணும் சார். பிரதமர் போகணும். இப்பயும் RSS பாருங்க 2 சீட்டும் காலி. இப்ப காங்கிரஸ் பரவாயில்ல. இப்பயுமே RSS தலைவர் மோடி தான் போகணும் இப்பயும் சொல்லல. இப்பயும் சொல்லல, இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. அதை சரி பண்ணுங்கன்ற ஆலோசனை கொடுத்துருக்காரு. இந்த ஆலோசனை சொல்லுகிற முழு உரிமை RSSக்கு இருக்கு. அதன் அது அவர் சொல்லாட்டியே செய்ய போறோம், சொன்னா கூடுதல் அக்கறையோட அன்போட செய்ய போறோம். ஆனா இப்பயும் அவர் மோடி தான் போகணும்னு சொல்லல. உங்க பிரச்சனை மணிப்பூரை கையாளவில்லை என்பது அல்ல, மோடி போகவில்லை என்றதான் உங்க குற்றச்சாட்டு. இல்ல, மணிப்பூரை நீங்கள் சரியாக கையாளவில்லைன்னு உங்க தந்தையே, உங்க ஃபாதரே சொல்லிட்டாரு, பிஜேபிக்கு சொல்லிட்டாரு. பாருங்க, நீங்க எல்லாத்தையுமே இல்ல உண்மை, இதை உண்மையாவே மக்களுக்கு புரிய திசை திருப்பி கொண்டு போகாதீங்க. இப்பயுமே RSS சர்ச்சங்க சாலைக்கு நரேந்திர மோடி அங்க போய் தான் சரி செய்யணும்னு சொல்லல. நீங்க மணிப்பூரை பத்தி எழுப்பின ஒவ்வொரு ஹியூ அண்ட் கிரைலையுமே நரேந்திர மோடி மணிப்பூர் போகணும், நரேந்திர மோடி போகணும் தான் சொன்னீங்களே தவிர சொல்லல. ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் அங்க உச்சபட்ச அதிகாரி ஹோம் மினிஸ்டர் தான், கேபினெட் நம்பர் 3. அவர் அங்க போய் இருந்தாரு, முழுக்க இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல CRPF எல்லாம் கூட வித்ட்ரா பண்ணிக்கிற அளவுக்கு அமைதி வந்தது. அந்த அமைதி வருவதற்கு இந்தியாவுக்குள்ள இருந்த சில வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், சில சுயநல அரசியல் சக்திகள் விடல. அது திருப்பி வந்துட்டு இருக்கு. அங்க பிரச்சனையை ட்ரிகர் பண்ணி விட ரொம்ப சுலபம். மிக விரைவில் நற்செய்தி வரும். மணிப்பூர்ல அமைதி வந்தது, நற்செய்தி வரும், காத்திருக்கு. இல்ல, நான் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமா நோட் பண்ணது பாருங்க. பிஜேபி மறுபடியும் 3.0 3வது முறை ஆட்சியில் உட்காந்துட்டீங்க. அப்பவும் மோகன் பகவத் என்னன்றா பாருங்க, யார் தான் காப்பாற்ற போறாங்கன்னே தெரியலையே மணிப்பூரை அப்படின்றாருன்னா, அவருக்கு நீங்க காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கை அவருக்கே போயிருச்சு போல. இது வரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு தான் அப்படி இருந்துச்சு, இப்ப RSS தலைவருக்கே அப்படிதான் வந்துருச்சு. என்ன சார் நீங்க காப்பாத்துவீங்களா இல்லையான்னு அவர் கேட்கிறாரு சார். அதனால என்ன முடிவு எடுக்க போறாங்க RSS நீங்க நினைக்கிறீங்க? RSS முடிவு எடுக்க காத்துட்டு இருக்காங்க. பிஜேபியில எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, இனிமே தேர்தல்லாம் வந்துட்டா நாங்க பிஜேபிக்காக வேலை செய்ய போகல, அதனால RSS தொண்டர்களுக்கு இனிமே பிஜேபிக்கு போகாதீங்க, எல்லாம் வந்துருங்கன்னு சொல்ல போறாங்களா? சார், ஒரு தேசபக்தியோட சொல்கிற ஒரு கன்சர்னை RSSங்கிறது எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற இயக்கம். இன்ஸ்பிரேஷன் எப்ப கொடுத்திருக்கணும்? மணிப்பூர் 2 பெண்களை எப்பயுமே கொடுக்கும், நடு ரோட்டில் இதெல்லாம் வந்து அப்பவே கொடுத்திருக்கணும். இதுதான் வந்து தேசபக்தி, தெய்வபக்தி. You should not be reading into between the lines ன்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ள பூந்து வெளியில முயற்சி பண்ணாங்க. RSS என்பது எங்கள் குருபீடம். RSS வழிகாட்டுதல எப்போதும் பிஜேபி பெற்றுக்கொண்டுதான் இருக்கும். எங்களை எப்போதுமே வழிநடத்துகிற உரிமை RSSக்கு இருக்கு, அந்த தகுதி இருக்கு. நாங்க அவங்ககிட்ட இருந்தா எங்களுக்கான தத்துவார்த்த இன்ஸ்பிரேஷனை பெற்றுக்கொண்டு பணி செய்கிறோம். அதனால சர்ச்சங்க சாலக்கு மாதிரி ஒரு சர்ச்சைக்கு இடமில்லாத கான்ட்ரவர்சிக்கு எபவ் கான்ட்ரவர்சி இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஊடக பெட்டில ரொம்ப பேசாம RSSக்கு சொல்லுகிற உரிமை இருக்கு. அவர் சொல்லு சங்கம் என்ன சொல்லுவோம் நாங்க அப்படியே கேட்கறதா பிஜேபி. உங்களுக்குள்ள எதுவும் சண்டை எல்லாம் இல்ல சார்? அதுதான் சொன்னேன். ஏன் சார் கருப்பு பூனை இருட்டர்களை தேடுறீங்க? நான் திரும்ப அதான் சொன்னேன். இல்ல, நேற்றுக்கு திமுகவின் செய்தி தொடர்பாளர் உங்களோட ஊடக விவாதத்துல பங்கெடுக்கக்கூடிய திமுகவின் செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் பேட்டி எடுத்திருந்தேன். எழுதி வச்சுக்கோங்க மாதேஷ், அவர் சொல்லியிருக்காரு, அந்த வீடியோ இருக்கு. மோடி ஆட்சி பிஜேபி ஆட்சி கண்டிப்பா இது முழுமையா 5 வருஷம் போகாது. RSS பிஜேபி சண்டை உச்சமாயிடுச்சு பாருங்க, வெடிக்க போகுது கொஞ்ச நாள்லன்றாரு திமுக சொல்றாங்க. ஐ பிட்டி ஹிம். அவருக்காக இறக்கப்படுறேன், பரிதாபப்படுறேன். அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு, என்ன நடக்கும்னு ஜோசியம் சொல்லல, அவர் மனசுல உள்ள ஆசையே கான்ஸ்டன்டைன் அண்ணன் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். சரி, நான் அவருக்கு அனுதாபப்படலாம், பரிதாபப்படலாம். ஒரு சுதந்திரமான ஆட்சியை நடத்த போகிறாரா? கடந்த 2 முறை நடத்தின மாதிரி இந்த முறை நடத்தி சார். ரொம்ப அசர்ட்டிவான கவர்மெண்ட் வரப்போகுது சார். முதல்ல என்ன சொன்னாரு, இது வரைக்கும் வந்ததெல்லாம் டீசர் தான். 3வது முறை பிஜேபி ஆட்சிக்கு நம்ம என்டிஏ வரும்போதுதான் நீங்க மெயின் பிக்சர் பார்க்க போறீங்கன்னு சொன்னார் எலெக்ஷன் முன்னால. அந்த மெயின் பிக்சரை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க அவசரப்படுறீங்க. நல்ல ஆட்சி நடத்துங்க. இறுதியா ஒரு கேள்வி, இது வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் தான் அதிகமா சொல்லியிருந்தாரு, அந்த உச்சரிப்பு தான். பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெகநாத்னு வந்துட்டாரு திடீர்னு பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிக்கும் போது. ஒரிசால சொல்லியிருப்பாரு. இங்க அந்த வெற்றி பெற்ற உடனே வந்து உங்க கட்சி அலுவலகத்துல இரவு ஒரு 8:30-9 மணிக்கு முதல்ல தொடங்கினாரு, ஜெய் ஜெகநாத்னு தொடங்கினாரு. ஒரிசாக்கு உரிய அங்கீகாரம். ஒரிசால புதுசா ஆட்சியை பிடிச்சிருக்கோம்ல, இந்தியாவுக்கு நீங்க தானே ஆட்சி செய்ய போறீங்க, நல்லா தெரிஞ்சிச்சுல உங்க என்டிஏ கவர்மெண்ட். சொல்லுவேன் நானு, தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்ச உடனே அப்ப டெல்லியில மோடி ஐயா பதவி ஏற்கிற போது வெற்றிவேல் வீரவேல் சொல்லுவார்.
அப்ப என்ன கேள்வி கேட்பீங்க? என்ன ஜெகநாத் சொன்னாரு, வெற்றிவேல் வீரவேல் சொல்லுவாரு இல்ல ஜெய் ஸ்ரீராம் ராமர் உங்களை கேரளாவுல ஆட்சியை பிடிச்சா அப்போ வந்து அங்க வந்து ஜெய் குருவாயூரப்பான்னு சொல்லுவாரு. நான் என்ன நினைச்சேன், ராமர் உங்களை காப்பாத்தல போல, ராமர் கோயிலை வச்சு அரசியல் பண்ணீங்க. ராமருக்கு அரசியல் சம்பந்தம் இல்ல. ராமர் கோவிலை சுற்றி இருக்கிற 4-5 தொகுதிகள் காலி ஃபுல்லாவே. அதனால பைசாபாத் காலி சார். அயோத்தியில தோத்துட்டீங்க பிஜேபி. சோ வாட் ராமர் காப்பாத்தலன்றாங்க. அதனால என்னங்க, அதனால என்ன, ராமருங்கிற அயோத்திக்கு மட்டுமா சொந்தம்? அயோத்தியில பிறந்தாரு, கோயில் கட்டுறோம். ஏன் எங்க ஊர் மதுரையில் ராமர் கோயில் இல்லையா? மதுரை மாவட்டத்தில் இல்லையா? திண்டுக்கல்ல கோதண்ட ராமர் கோயில் இருக்கு. அயோத்தியிலே தோக்குறீங்கன்னா என்ன மெசேஜ் இது? அங்கேயே நீங்க அங்க பண்ண அரசியல் தான் பெரிய அரசியல். அயோத்தியிலே தோக்குறோம்னா என்ன மெசேஜ் தெரியுமா? ராமர் கோயில் விஷயம் நாங்க தேர்தல் பிரச்சனையை ஆக்கவில்லை என்பது மெசேஜ். அப்படியா? ஆமா. எங்கேயாவது பிரதமரோ அமித்ஷாவோ இல்ல மூத்த தலைவர்களோ யோகி ஆதித்யநாத்தோ நாங்க ராமர் கோயில் கட்டிருக்கோம் ஓட்டு போடுங்க எங்கேயாவது பேசினாங்களா தேர்தல் பிரச்சாரத்துல? இல்லையே. நாங்க இது எலெக்ஷன் இஷ்யூவா மாத்தலையே. இதை நாங்க எலெக்ஷன் இஷ்யூவா சொல்லி நாங்க தோத்துருந்தா நீங்க கேட்கறது அர்த்தம் இருக்கு. நாங்க இதையே பேசவே இல்லை. பிறகு நீங்க என்ன பேச? ராமர் கோயில் பணிகள் முழுமையா முடிக்காத போதே அது திறக்கப்பட்டது. அதற்கான கும்பாபிஷேகம் ராமரை நாங்க இன்னும் 10 வருஷம் காக்க வைக்கணும். அப்படி இல்ல, தேர்தல் வருது, இது நமக்கு வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஓட்டு வாங்கணும்னு நினைச்சீங்க. ஓட்டுக்கு சம்பந்தமே. சங்கராச்சாரியார் கூட அதை விமர்சனம் பண்ணாரு. சார் பல பேர் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி கிரகப்பிரவேசம் பண்றது இல்லையா? கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு அப்புறம் மிச்ச வேலையெல்லாம் பண்றது இல்லையா? நீங்கள் நானுமே அப்படித்தான், மிடில் கிளாஸ்ல அப்படித்தான் பண்ணுவோம். சரி, வீடு கட்டுறதுக்கு முன்னால மேல சீலிங் போட்ட உடனே கிரகப்பிரவேசம் வச்சிருவோம். சரி, நம்ம நாட்டை வழிநடத்தக்கூடிய, ஏன்னா அவனுக்கு அப்பதான் சார் வீடுன்ற சென்டிமெண்ட் வரும். இது எத்தனை ஆண்டு கால கனவு சார். அதனாலதான் சீக்கிரம் முடிக்கணுங்கிறோம். அது சீக்கிரம் முடிச்சதே 500 வருஷம் வச்சு நீங்க ஓட்டு வாங்கிடணும்னு நினைச்சீங்க. 500 வருஷம் காத்திருந்த ராமன் இனி 5 வாரம் கூட காத்திரக்கூடாதுனாலதான் சீக்கிரமா பண்ணும். அது தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை என்பதான் செய்தி. தோத்துருக்கோம், பரவாயில்ல, நாங்க தேர்தல் பிரச்சனை ஆக்கல, எலெக்ஷன் இஷ்யூ ஆக்கியிருந்தா ஜெயிச்சிருப்போம். ஒன்னும் அயோத்தியில தோத்ததெல்லாம் பிஜேபிக்கு வருத்தம் இல்ல. உத்தரப்பிரதேசத்துல நம்ம நீங்க தமிழ்நாட்டு இலங்கை பிரச்சனை எவ்வளவு பேசுனாங்க? இலங்கை பிரச்சனை அதிகமா பேசுற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு தமிழ்நாட்டு சொல்லுங்க? ஹைகோர்ட்டை கேட்டீங்களா? ஈழ பிரச்சனை எவ்வளவு முழங்குனீங்களே, ஒண்ணுமே டெபாசிட் காலியாயிருச்சு உங்களுக்கு. சரி, ராமதாஸ் பேசினாரு, இல்ல விசிகா பேசிச்சு, அண்ணன் பல நெடுமாறன் பேசினாரு. நெடுமாறன் அண்ணன் எத்தனை தொகுதியில ஜெயிச்சாரு தமிழ்நாட்டுல? குமரியானந்த கூட ஒரு காலத்துல ஈழத்தமிழர் பிரச்சனை லைட்டா பேசினார், லேசா. அவர் எத்தனை தொழில் ஜெயிச்சார்? பிஜேபி. அப்ப இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆதரவு இல்லைன்னு சொல்லிடலாமா? சொல்லலாமா? ஓ, இங்க ஒண்ணு எடுக்கிறீங்க. அதுக்காக எடுக்கிறேன். இல்ல, இனி வந்து நீங்க இலங்கையில ராமர் கோயிலுக்கு ஒரு புல்ஸா போஸ்டிங்க. என்ன இனி நம்ம அங்க எடுபடல, அது அவ்வளவுதான், விட்டுறலாம், முடிஞ்சிச்சு ராமர் கோயில். இனி அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கோயில் கட்டணும்னு சொன்னோம் சார், கோயில் கட்டணும்னு சொன்னோம், கட்டிட்டோம். இந்தியா என்ன இருக்கணும்? நான் தமிழ்நாட்டோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். அலைகள் ஓய்வு படம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன் சார். படம் பூரா காதல் தான் கதை. ஆமா, கடைசியா 2 பேரும் ஊரை விட்டு கல்யாணம் விட்டு போயிடுறாங்க. படம் முடியுதுல, தி எண்ட், சுபம் போட்டாச்சுல. அது மாதிரி எண்டு கார்டு போட்டாச்சு. ராமர் கோயில் பிரச்சனைக்கு போட்டாச்சு. கோயில் பணி தொடர்ந்து இருக்கும். நான் தமிழ்நாடு பேர் இன்னும் 10,000 வருஷத்துக்கு இருக்கும் இந்தியாவில். நான் தமிழ்நாட்டிலேயே முடிக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் தமிழ்நாடு பிஜேபிலேயே முடிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒன்னா சந்தோஷமா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? நல்ல மகிழ்ச்சி, டிலைட்ல இருக்கும். என்ன பிரச்சனை? 18% ஓட்டு வாங்க. அண்ணாமலை சென்டரா இருந்துகிட்டு எல்லாரும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கீங்க? நான் கேக்குறேன், 40 தொகுதியில ஜெயிச்சாங்களா டிஎம்கே? ஆமா, ஒரு தொகுதியில கூட வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்க எல்லாம் நன்றி சொல்ல போய் அன்னைக்கு பூரா நாங்க தான் கொண்டாடணும். மதுரையில பூரா தோத்தவன் 2ஆம் இடத்துல வந்தவெல்லாம் கொண்டாடி ஸ்வீட் கொடுத்துட்டு இருந்தோம். ஜெயிச்சவன ஆளே காலம். என்ன சார் பேசுறேன்? ஏன்னா இவ்வளவு வெற்றி, இவ்வளவு பெரிய வெற்றி, அந்த வெற்றியை கொண்டாட முடியலன்னா பெருவிழா நடக்குது. அது கருணாநிதி பிறந்த நாள் நடக்குது. அது எப்பவும் செப்டம்பர் நடத்துவாங்க. இல்லங்க, இந்த தேர்தல் வெற்றியே கொண்டாடுறதுக்காக அவங்க நடத்துறாங்க. நான் சொல்றது இது வந்து ஸ்பான்டேனியஸா கேடருக்கு வரணும்லன்றேன். உற்சாகமா மதுரையில ஒரு வார்டுல, ஒரு பகுதியில, ஒரு பின்தங்கிய பகுதியில டக்குன்னு மக்கள் உற்சாகமா வந்து வெளியில சாக்லேட் லட்டு நாங்க தானே கொடுத்தோம். நீங்க ஏன் கொடுக்கல? 2வது பிளேஸ்க்கு லட்டு கொடுத்தோம் சார். என்ன சார் நீங்க 23% முன்னேறி வந்துட்டீங்கன்றீங்க. ஆமா, இப்ப என்னாச்சு? ஜெயிச்சவன் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான், தோத்தவே குதூகலமா இருக்கான். அதான் பிஜேபி. இதை செட் பேக்னு வச்சுங்க. செட் பேக் தான். இந்த செட் பேக் அரசியல வரதான் நீங்க முதல்ல சொல்ல வரத்தான் செய்யும். இது ஃபெயிலியர் இல்ல, பிளக்சுவேஷன். ஃபெயிலியர் வேற, பிளக்சுவேஷன் வேற. இப்ப கரண்டே இல்லாம போச்சு, கரண்ட் ஃபெயிலியர், பவர் ஃபெயிலியர். ஆனா டிம் ஆகுது எரியுதுன்னா இது பவர் பிளக்சுவேஷன் தான். அதனால பிஜேபிக்கு எப்பயுமே ஃபெயிலியர் வராது, பிளக்சுவேஷன் வரும். நாங்க வோல்டேஜ் சரி பண்ணிடுவோம், மறுபடியும் பிரகாசமா 26ல பிரகாசமா எரியும். பாத்துட்டேங்க சார், வெயிட் அண்ட் see. நீங்க இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸே நீங்க எதிர்பார்க்கல. முதல்ல நீங்க மதுரைக்கு வந்தீங்கல்ல, நான் 2ஆம் இடம் வருவேன்னு சொன்னீங்களா? நீங்க மதுரையில என் கூட 2 நாள் இருந்தீங்க. என் பிரச்சாரத்துல நீங்க அப்சர்வ் பண்ணீங்க, சரியா? அதுக்கப்புறம் வேற தொகுதிக்கெல்லாம் போனீங்க. நீங்க சொன்னீங்களா நீங்க வந்துருவீங்க ப்ரோ சார், நல்ல ஆதரவு சொன்னீங்களா? மாதேசையும் மீறி மக்கள் பிஜேபிக்கு ஆதரவு முடிவு பண்றாங்க. சரி,
சந்தோஷமா இருக்கீங்க. அதே மாதிரிதான் 26ல அப்படிதான் நடக்க போகுது. சரி, இனிமே பிஜேபியா டிஎம்கேன்றதான் தமிழ்நாட்டோட நேரேட்டிவ். ஏடிஎம்கே இல்ல. ஷூர், ஏடிஎம்கே வில் லூஸ் இட்ஸ் கிரிப் அமங் தி ஓட்டர்ஸ், அமங் தி பீப்புள். அப்படி ஒன்றும் ஒரு ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு வசீகரமான தலைவர்கள்லாம் ஏடிஎம்கே இல்லை, குறிப்பா எடப்பாடி இல்ல. இல்ல, இந்த மாதிரி சரிவுகள் எல்லாம் சந்திச்சு மேல 2 கட்சியுமே எந்திரிச்சு வந்திருக்காங்க. எடப்பாடி தலைமையில இந்த கட்சி எப்ப ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சுன்னு சொல்லுங்க. விக்கிரவாண்டியில பாத்துருவாங்க. பாருங்க, ஏடிஎம்கே டெபாசிட் போகும் சார், எழுதி வச்சுங்க சார். இதுல விக்கிரவாண்டி நோட் மை பாயிண்ட். விக்கிரவாண்டில ஏடிஎம்கே டெபாசிட் போகும். இந்த சவாலை ஏடிஎம்கே இந்த தலைவரை எடுத்துக்கிறாருன்னு இந்த வீடியோ அவர் பார்த்துட்டு ரொம்ப தீவிரமா வேலை செய்யறாங்க. பாருங்க, நானா அப்படியாவது நீங்க திமுக ஓட்டுவாங்க, எனக்கு சந்தோஷம் தானே. இப்ப நான் டெபாசிட் போயிரும் நான் சொல்றேன்ல, இதுல என்னுடைய சவாலை ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். நான் ஜெயிச்சிட்டேன்னு ஏடிஎம்கேவோட பர்சன்டேஜ் அங்க 38% தெரியுங்களா? 38% இடைத்தேர்தல் நடக்கிறது, அதையும் பாருங்க. அதுதான் சார், இடைத்தேர்தல்ல ஏற்கனவே வாக்கு வச்சிருக்காங்க. இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல அதே அந்த விக்கிரவாண்டி தொகுதி, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில விக்கிரவாண்டியில திமுக விசிகா 72,000 ஓட்டு, இவங்க 67,000 ஓட்டு வாங்கிருக்காங்க. வெறும் ஒரு 5,000 6,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ். 2019 எடப்பாடி பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சாரா? ஆமா, ஃபெயிலியரா. 19 முடிஞ்ச உடனே கிராமப்புற ஊராட்சி சந்திச்சாரா? ஃபெயிலியரா. 21 சட்டமன்ற தேர்தல் சந்திச்சாரா? ஃபெயிலியரா. 21 மறுபடியும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சாரா? ஃபெயிலியரா. 24 மறுபடியும் பார்லிமெண்ட் சந்திச்சாரா? ஃபெயிலியரா. 5 தேர்தல எடப்பாடி தலைமையில அதிமுக சந்திச்சிருக்கு, 5லுமே ஃபெயிலியர். மறுபடியும் 26 ஆட்சிக்கு வரும்னு ஏதோ சொல்றீங்க. தொடர் தோல்வி வெற்றியா மாறவே மாறாதுன்றது என்ன ஒரு வாதம் தெரியல. அப்படி பார்த்தா நீங்க இன்னும் எந்திரிக்கவே இல்லை, இன்னும் நீங்க தவழுகின்ற பிஜேபி. நீங்க பிஜேபி காரர் ஒருத்தர் கோட்டையில போய் சிஎம் சேர்ல உட்கார்ந்தா கூட கண்ணை மூடிக்கிட்டு பிஜேபி ஜெயிக்கல, நீங்க ஒண்ணும் இல்ல அப்படிதான் சொல்ல போறீங்க. என்ன இல்ல, நீங்க வங்க கடல்ல இருந்து ஒரு நாளைக்கு சுனாமி கிளம்பி மாதேஷ் வீட்டு வாசல்ல பிஜேபி ஏத்துக்கடான்னு அடிக்க போது நீங்க அப்பதான் நம்ம பார்க்கலாம் சார். அந்த காலம் வருதான்னு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி ப்ரொஃபசர். நன்றி, வணக்கம்.